இனிய வணக்கம் அன்புறவுகளே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது மூதுரை கற்போம் முதுமொழியை ஆய்வு செய்வோம் என்ற பகுதியில் இந்த மூதுரை ஆய்வு இன்று 4வது பகுதியாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலேயே கலந்து கொண்டு அவர்களுடைய அதாவது மூதுரையை அவர்கள் பார்வையில் அவர்களுடைய அனுபவ கருத்துக்களோடு தரும்போது வித்தியாசமான ஒரு உணர்வு எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய மூதுரையில் நாங்கள் 4 பாடல்களை பார்க்க போகின்றோம். அந்த 4 பாடல்களை தர உங்கள் முன் வந்திருக்கிறார்கள். தாயக சூழல்ல இருந்து பன்முக ஆளுமையாளர், சிறந்த ஒரு கவிஞர், கூத்து நடனக்கலை போன்றவற்றை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியை, அதே நேரம் ஒரு நல்ல பேச்சாளர், எங்கள் அன்பு அக்கா சர்வேஸ்வரி அக்காவை நாங்கள் அன்போடு அழைக்க போறோம். சர்வேஸ்வரி அக்கா அடுத்து வெள்ளத்தாய் அவர்கள் இந்திய தேசத்தில் இருந்து சிறந்த ஒரு பேச்சாளராக ஆன்மீக பேச்சாளராக வர இருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து எங்கள் அன்பு தம்பி சிவசெல்வம் அறிமுத்து அவர்கள், அவரும் ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல பலரும் அறிந்த சிறந்த ஒரு பேச்சாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற சிவசெல்வம் அறிமுத்தையும் அழைத்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக ஆரம்பிப்போம். முதலில சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் இந்த மூதுரையின் வாக்குண்டாம் பகுதியின் ஊடாக பார்க்கும்போது அதன் பாடலாக அவரை தருவார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவரை அன்போடு அழைத்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பாருங்கள் அக்கா. வணக்கம் வணக்கம். TTS கழகம் நடத்தும் மூதுரையும் இன்றைய வாழ்வியலும் என்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சங்கற்பம். இந்த எவ்வளவு காலம் சென்றாலும் தொன்மை மறவாத இந்த நூல் இன்றும் உலகளாவிய ரீதியிலேயே பறந்து கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கின்ற நடுவராகவும் தலைவராகவும் வீட்டிருக்கின்ற தமிழ் மாமணி நவுலா சிவநாதனை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். இப்படி ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் இருப்பதால் தான் உம்பதரு தேனுமலை கசிவாகி என்று அந்த இன்ப கடலிலே சேர வேண்டிய ஒரு நன்னாளாயிருக்கின்றது. வருவோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காதி பூக்கொண்டி துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் காப்பார் தமக்கு எந்த ஒரு காரியத்திற்கும் இறைவனை அதுவும் யாரை வணங்க வேண்டும், பிள்ளை யாரை வணங்க வேண்டும் என்று எனது நீதி பெட்டகத்தில் இருந்து 9வது பாடலை எடுத்துக் கொள்கின்றேன். தீயாரை காண்பதுவும் திருநற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயா குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே. அந்த தீயாரை காண்பதும் தீதே தீதே என்று சொன்ன அந்த திருநற்ற நல்ல சொல்லில்லாதவர்கள், நல்ல குணம் இல்லாதவர்கள் தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் குறைப்பதும் நீதே. அவர்களுடைய குணங்களை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அந்த குணங்களையும் கேட்கக்கூடாது, அவர்களோடு இணங்கக்கூடாது என்பதை அனுப்பி சொன்னது இன்று சரியாக அமைகிறது. ஏனென்று சொன்னால் இப்ப என்ற இன்றைய காலம் வாழ்வியல், அன்றைய காலம் வாழ்ந்த இயல் அப்படி பார்க்கும்போது அன்று காந்தி மகான் சொல்லியிருக்க தீயனவற்றை பார்க்காது, தீயனவற்றை பேசாதே, தீயனவற்றை கேட்காது என்று உபமானங்கள் உவமைகளோடு தந்திருக்கின்றன. அதே சொல்லி இன்று மேன் வருகிறது. அதை ஏன் நாம் ஒரு விழுமியத்தோடு ஒத்து நோக்க வேண்டும் என்று பார்த்தால், நாங்கள் இன்றைய வாழ்வியலுக்கு போகின்றோம். எப்படி போகின்றோம் என்று சொன்னால், கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு போகின்றோம். சில மாணவர்கள் படிக்கிறார்கள், நன்றாக படித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால்
அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒருவன் சொல்வான். எப்படி என்றால், படித்து பட்டம் பெற்றும் வேலை வாய்ப்பு இல்லை, நீ படிக்காதே. ஆனால் சொன்னவன் படிப்பான், கேட்டவன் மடையனாகின்றான். ஏனென்று சொன்னால், அந்த தீய குணங்கள் உள்ளவர்களை பார்க்க கூடாது என்பதற்கு இது ஒரு உண்மையான காரணமாகிறது. ஏனால் படிக்காதே என்று சொன்னவன் ஒரு பெரிய பட்டதாரியாக போகின்றான், அதை கேட்டவன் முட்டாளாகின்றான், தன்னுடைய கல்வி சூழலை மறக்கின்றான், தன்னுடைய வாழ்க்கை சூழலை மறக்கின்றான், தனது எதிர்கால சூழலை மறக்கின்றான். ஏன்? கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தையே மறக்கிறான். அப்படி என்று சொன்னால், கல்வியின் பாதைதான் உயரும் என்று ஏற்று சுரக்க கருத்து உதவாத மாதிரி ஒரு புத்தியை சொல்கிறார்கள். அந்த புத்தியை சொல்லும் போது எவனாவது சிந்திக்க வேண்டும், படித்தவன் தான் சபை ஏறுவான், படிக்காதவன் சபை ஏற முடியாது. ஆனால் படிக்காமல் இருந்தாலும் அங்கு பண்புடன் நின்று துளங்குபவனும் சபை ஏறுவான். ஆனால் உத்தியோகம் என்ற ஒரு பூர்வ ரீகத்தில நாங்கள் போகும்போது படித்தவனுக்குத்தான் அரசு உத்தியோகம் என்றது வரும். எல்லாரும் முதலாளியாகலாம், ஒரு நல்ல நிலையில வாழலாம், எவ்வளவுக்கு அதிபதியாகலாம். நாங்கள் தொழிலதிபர் என்று சொல்வதில் பார்க்க, நாங்கள் படித்தவர்கள் என்று சொல்வதில் தான் ஒரு மனிதனுடைய பெருமை இருக்கின்றது. அந்த படித்தவர்கள் படித்தவர்களாக இருக்காமல் அந்த தீய குணங்கள் உள்ளவர்களை பார்க்க கூடாது என்று சொன்னால் அவர்களோடு எப்படி பேசலாம்? எங்களுக்கு அந்த ஒரு சுய நிலப்பாடு, எங்களுக்கு அந்த ஒரு சிந்தனை, எங்களுக்கு அந்த ஒரு தெளிவான பாதை, எங்களுக்கு அந்த ஒரு சரித்திர பணுவல் தேவை. இந்த பணுவல்கள் இல்லாமல் கேட்பதும் சொல்வார்கள், தங்கு கேள்வி சங்கு ஊரை கெடுக்கிறான் சொல்லி. அப்படி அந்த கேள்வி சங்குகளால் தம்மை தாம் அழிக்க கூடாது. யானை தன் கையாலே மண்ணை அள்ளி போட்டது, கிணறேன் தூண்டது என்று வாயாலே கிணறு தூண்டது. இப்படியான செயற்பாடுகள் தீய குணங்கள் கொண்டவர்களுடைய செயற்பாட்டை ஒரு மனிதன் கொண்டு ஒரு மனிதன் இதில் மனிதன் என்பவன் மனிதம் என்பதை திறக்க வைக்க வேண்டும். அந்த திறக்க வைக்கும் போது நேயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நேயம் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது பண்பாளனாக, பகுத்தறிவாளனாக, அவன் ஒரு பட்ட மரம் இல்லாமல் நல்ல ஒரு படித்த மரமாகின்றான். ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இது உலகளாவ ரீதியில வர வேண்டும். இது நூந்து போறது அல்ல, இது வளர்ந்து வருவது. ஒரு செம்மொழியாக அந்த ஒரு செந்தாமரையில செஞ்சு இருந்தது போல் நீங்கள் இப்ப இன்று இருக்கிறீர்கள். அந்த செம்மொழி ஒரு தமிழ் மொழி, இந்த தரணி எல்லாம் பொங்கும் மொழி. அந்த மொழியை மறந்து வாழக்கூடாது. நல்லாரை காண்பதுதான் நன்றி, நல்ல சொல் கேட்பதுதான் நன்றி என்று அதையும் அவர் சொல்லித்தான் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், அந்த குணங்கள் நல்லாரோடு சேரு, நல்லாரோடு நீ பழகி, நல்லாருடைய குணங்களை கேள், நல்லாருடைய இணங்கி நின்று கூட சொல்லியிருக்கிறார். அதே சொல்லுத்தான் தீயதும் வந்திருக்கிறது. நன்மை தீமை இரண்டு இருக்கிறது. எல்லாத்திலும் ஒரு வகையிலே இரண்டு இருக்கின்றது. அந்த இரண்டும் 4 வகைப்படும். அது நான்மறையாக, 4 வேதமாக, அப்படி ஒவ்வொரு வேதங்களுக்குள்ளேயும் புகுத்தப்பட்டுத்தான் ஒவ்வொரு தொகுதியாக வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து இதில் சொல்ல போனால் இன்று முழுதும் ஒரு மனுஷியாலும் இல்லை, ஒரு நாள் முழுதும் இதை பற்றி கதைக்கலாம், மற்றவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தந்து வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி கூறி, என் பெறும் பேச்சாளருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அக்கா, மிக அருமையாக அதுக்கான விளக்கத்தை சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது அவ்வியார் தீயாரை காண்பது தீதே, அந்த பாடல் கூட எங்களுக்கு ஒரு நன்மையை விளைவிக்குது. தீயாரை காண்பது நன்றே என்றுதான், இல்ல நல்லாரை காண்பதுதான் நன்று, தீயாரை காண்பது. ஆமா, நான் நல்லாரை, நான் தான் என்னுடைய பாடல், நான் நல்லாரை. நீங்கள் அதை அழகாகவே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அந்த தீயவர்களுடன் பழகுதல் கூடாது, தீயவர்களை உடன் பழகுவதனால் நல்லதில்லை என்று சொல்லுவோம்.
ஆனால் அதே தீயாரை நீங்க கேட்ட நீங்க தீயாருடன் பழகாட்டி எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம்? அந்த தீயாரையும் நல்லவராக்கக்கூடிய நிலை எங்களுக்கு இருந்தால் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என்றால் சில நேரம் தெரியாமல் ஒருவன் தீய செயல்களில் ஈடுபட்டால் நல்லவராக இருப்பவர் அவரை திருத்தி கொண்டு வர வேண்டும். அப்ப அவரோட இணைஞ்சு பழகத்தான் வேணும். நாங்க ஃபுல்லாவே அறமாக பார்த்தாலும் தீயவரை நல்ல வழியில் கொண்டு வருவதுதான் ஒரு அறம். அதை விட்டுட்டு அவரை தள்ளி தள்ளி வச்சு சமுதாயத்துக்கு தேவையற்றவன் ஆக்கிவிடக் கூடாது என்றது இன்றைய வாழ்வியல் சொல்லுது. அன்றைய வாழ்வியல்ல அதை ஒதுக்குப்புறமாக, அதாவது சொல்லுவார்கள் அந்த என்ன, ஒருவரோடு ஒருவர் நல்லாக பேசாவிட்டாலும் அவரை ஒதுக்கி வைக்கிறது தான் சொல்லுவார்கள். என்ன, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் உறவு அந்த உறவை கூட கலக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி இருந்தால் மனித சமுதாயம் எப்படி ஒற்றுமையா வரும் என்று இன்றைய கேள்வி எங்களுக்கு வருகுது. என்னக்கா இப்ப அப்படி எல்லாரையும் நாங்க தவிர்த்து விட்டோம்டா இன்னைக்கு எப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம்? நீங்கள் அதை அழகாக சொன்னீர்கள். படித்தவன் சபை ஏறுவான், அங்க படிக்காதவன் சபை ஏறாமல் இருக்க முடியுமா? அவனையும் சபையில ஒரு இடத்துல அமர்த்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குதுதான். ஆனால் தீயவர்கள் தீமை செய்வார்கள் என்று நினைத்தால் நாங்கள் உண்மையிலேயே பேசாமல் அவர்களை ஒதுக்கி விடலாம். இப்ப சில நேரம் சிலர் மதுபோத வெறி எந்த நாளுமே குடியாரனாக இருக்கிறவர்களோட நாங்கள் எப்படி பேசினாலும் அவனுக்கு விடிஞ்சால் ஒன்று மாலை நேரத்துல ஒன்றுதான் பேசுவான். அப்படியா பேசுறவர்களோட கடினம்தான். ஆனாலும் நல்லவன் ஒருவன் அவர்களை திருத்த முனைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றதுதான் என்னுடைய இதுவும் இருக்கு. நீங்க சொன்ன யானைதன் கையாலே மண்ணை போடுமாட்டா, அவர் ஒவ்வொரு மனிதனும் கெடுகிறது என்ற கையாலேயோ தன்னுடைய எண்ணத்தாலேயோ தன்னுடைய வாயாலேயோ தான். ஆகவே அதை அவர்கள் உணர்ந்து நடந்தால் நல்லது என்றதுதான் இந்த தீயாரை காண்பது தீயதே என்ற ஒரு பாடல் அழகாகவே அந்த ஔவையார் தந்திருக்கிறார். உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் அழகாக அதை எடுத்து ஆய்வு செய்திருக்க வித்தியாசமான ஒரு ஆய்வுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர் சொன்னவர் தீயாரை தீக்குணமுடையவரை காண்பதும் பார்ப்பதும் தீது என்றார். எப்படி அப்படி இருக்கலாம் இன்றைய வாழ்விலே என்று பார்த்தோம்டா, தீயவருடைய பயன் இல்லாதவருடைய சொல்லை நாங்கள் கேட்பதும் கேட்டலும் தீது என்று நாங்க சொல்றோம். அந்த அவைன்ற குணங்களும் கூடாது என்று சொல்றோம். ஆனால் தீயாரை காணிலும் அவர் சொல்ல கேட்டும் அவர் குணங்களை பேசினாலும் அவரோடு கூடி இருப்பினும் தீய அறிவும் தீய ஒழுக்கமும் உண்டாகும் எங்களுக்கு என்று தெரிஞ்சாலும் அவர்களை நல்ல வழியில் கொண்டு வாரதுதான் எங்கட ஒரு நல்ல எண்ணமாக இருக்க வேணும் என்பது இன்றைய எங்கட குரலின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றது உண்மை. மிக்க நன்றி அக்கா, அருமையாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த குரல் என்றுதான் வருகிறது. ஏனென்றால் அது வெண்பா. எனக்கு குரல் வெண்பா. அடுத்த வெண்பாவை தர இருக்கின்றார் வெள்ளத்தாய் அவர்கள். பாருங்கள் வெள்ளத்தாய், அவரை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. கேக்குதா அக்கா? ஓம் கேக்குது. நீங்க சொல்லுங்க வெள்ளத்தாய். மூதுரையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் களத்தில் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அக்கா, முதல்ல உங்களுக்கு முதல் வணக்கம். மற்றும் களத்தில் இருக்கும் அண்ணா அவர்களுக்கும் சர்வேஸ்வரி அக்கா அவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் இனிய மாலை வணக்கம். 12ஆம் நூற்றாண்டிலே ஔவை பாட்டி நமக்கு தந்த இந்த மூதுரையின் மூலமாக அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எப்படின்னா, மூதுரை முதிர்ச்சியான கருத்துக்களை நமக்கு அந்த நூற்றாண்டிலேயே நமக்கு தந்திருக்காங்க. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கும் போது அந்த முதல் பாடல்லையே நம்மளுடைய வாக்கு நல்ல மனம் இத மூலமா விநாயகரை வழிபட்டுதான் எதுலையுமே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அப்பவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய வெண்பா 18வது வெண்பா. சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்றும் அல்லாதார் கெட்டால் அங்கென்னாகும். சீரியன் பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால். இதுதான் அந்த வெண்பா. சீரியர் அப்படின்னா உயர்ந்த பண்புள்ளவர்கள். ஒரு தங்கத்தால் ஆன பானை எவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்து செதறினாலும் உடைஞ்சு செதறினாலும் அதன் துகள்களும் தங்கமாவே தான் இருக்கும். ஆனா மண்பானை அது உடைஞ்சு செதறினா என்ன ஆகும்?
ம். ஒண்ணாகாது. அது மாதிரிதான் நல்ல பண்பு உள்ளவங்களோட நல்ல பண்பு உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல பண்பு உள்ளவங்க இது இப்போ எனக்கு இன்னொரு வெண்பா ஞாபகம் வந்தது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், உண்மை தரும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஆம். மேன்மக்களோட குணங்கள் எவ்வளவு அவங்க வறுமைக்கு போனாலும் அவங்களோட குணங்கள் மாறுறதே இல்லை அப்படிங்கிறது இதுல சொல்ல வந்திருக்கிற கருத்து. ம். பண்புள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த தங்கப்பானைக்கும் மண்பானைக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. தங்கப்பானை எவ்வளவு உயர்ந்த ஒரு இது, எவ்வளவு செதறினாலும் அது தங்கமாவே தான் அது நமக்கு கிடைக்கும். மண்பாண்டம் அப்படி இல்லை, அது மண்ணா துகளா போயிடும். அதன் மாதிரிதான் பண்புள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள அந்த வேறுபாட அவை பாட்டி அப்பவே அழகா சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வெண்பாவோட கருத்து. இந்த வாய்ப்பினை வழங்கிய நகலா சிவநாதன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், அருமையான ஒரு பாடல். சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்றல்லாதவர் கெட்டாலும் என்னாகும். சீரிய பொன்னின் குடமுடைந்தால் பொன்னாகும் என்ன, மண்ணின் குடமுடைந்தால் கலாம். அதை எப்படி பார்க்கிறோம் என்றால், நீங்க சொன்ன மாதிரி மேன்மக்கள் வறுமையுற்றாலும் சீரியராக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மேன்மையான குணமுடையவர்கள். சீரியர் அல்லாதவர் கெட்டாலும், கீழ்மக்கள் வறுமையுற்றாலும் அங்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அவரின் குணம் அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் நீங்க சொல்றீர்கள், மண்குடம் உடைந்தால் குடைந்ததுதான், ஆனால் பொன்குடம் உடைந்தால் அது பொன்னாகவே எல்லா இடமும் இருக்கும் என்றது. ஆகவே அப்படி பார்த்தோம்டா, மேலோர் வறுமையுற்றாலும் மேன்மை குன்றார், ஆனா கீழோர் வறுமையுற்றால் அது மேன்மை இல்லாதவர் ஆகிவிடுவார். அதாவது மேன்மை இல்லாதவர் ஆகிவிடுவார் என்பதுதான் அந்த கருத்து. அழகாக சொன்னீர்கள். இன்றைய வாழ்வியலோட பார்க்க இப்படி அது மேன்மக்கள் கீழ்மக்கள் என்று வருது என்று பார்த்தோம்டா, எதை நீங்கள் எடுப்பீங்கள்? இன்றைய வாழ்வியலோட எடுத்தோம்டா, நாங்கள் படித்தவர்கள் மேன்மக்கள், படியாதவர்கள் கீழ்மக்கள் என்று எடுத்துக்கொள்வது வழக்கம். அதுல அறிவுடையோர் மேன்மக்களாக வருவர், அறிவு குறைந்தவர்கள் கீழ்மக்களாக வருவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த கருத்தை நேரடியாகவே அப்படியே சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி அம்மா, நன்றி உங்களுக்கு. சரி, அடுத்த வெண்பாவை தருவதற்காக நாங்கள் சிவசெல்வம் ஆரம்பத்தை அழைப்போம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய நகுலா சிவநாதன் அவர்களுக்கும், தாமரை பூவுக்கு மேல மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தாமரை பூவுக்கு முன்னாடி ஒரு மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தது இந்த கொண்டையில் தாளம்பூ கூடையில் என்ன போடு கேட்கிற மாதிரியே சர்வேஸ்வரி அக்கா தலை மேல ஒரு அழகான ஒரு ரோஜா பூ பாக்குறதுக்கு விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மாதிரியே இருக்காங்க. அந்த நெத்தி நிறைஞ்ச போட்டும் அது தலையில பூ அந்த செடியும் அவங்களுடைய அந்த அரக்கு சிவப்பு புடவையும் அப்படியே அவங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மாதிரியே இருக்காங்க, நாட்டுப்புற பாடகி போல. அடுத்து எங்க வெள்ளத்தாய் கேட்கவே வேண்டாம், அவங்க என்றும் அந்த சிரிப்பழகி ஸ்னேகா போல. உண்மையிலேயே நல்ல ஒரு உறவுகளோடு இருக்கக்கூடிய இந்த தருணம் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு இனிய தருணம். இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மூதுரை, இப்போ வெள்ளத்தாய் அவர்கள் சொன்னது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முதுமையான நல்ல பல கருத்துக்களை சொன்ன ஒரு நூல். இதுல 15வது பாடலை நாம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. வேங்கை நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்கு ஆகாரமானார் போல பாங்கரியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். எவ்வளவு அழகான அற்புதமான கருத்து நிறைந்த பாடல். இன்றைய தலைமுறை 2026 நாமளும் இன்னும் 2500 ஆண்டுகள் ஆகி 4000 சில்லற ஆண்டுகள் ஆனாலும் இந்த பாட்டு நமக்கு பயன்படும். எப்படின்னா, வேங்கை அப்படின்னா ஒரு புலி, அந்த ஒரு புலியே ஒண்ணு நம்ம வேங்கை புலின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வரி வரியா இருக்கக்கூடிய வேங்கை புலி, வரி புலி. அந்த வேங்கை வரி புலி ஒண்ணு கீழே அடிபட்டு கிடக்குதுன்னு வைங்களேன். அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த வேங்கை வரி புலிக்கு ஒரு மருத்துவர், நகுலா சிவநாதன் அவர்கள் போல ஒரு நல்ல மருத்துவர், நல்ல குணமுள்ள ஒரு மருத்துவர் என்ன செய்வார்னா, விடகாரினா விஷத்தை தீர்க்கக்கூடியவர் விடகாரி, அதாவது மருத்துவர்னு அர்த்தம். அப்போ ஒரு வேங்கை புலிய அடிபட்டு கிடக்குது, அந்த ஒரு நோயோட இருக்கு,
அந்த நோயை ஒரு மருத்துவர் மருந்து போட்டு குணப்படுத்தி விடுறாருன்னு வைங்களேன், அந்த வரிப்புலியானது தன்னுடைய நோய் தீரும் மட்டும் அந்த மருத்துவருக்கு சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நல்ல பிள்ளையா இருக்கும். நோய் தீர்ந்த உடனே வரிப்புலி என்ன செய்யும்னா, தனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரையே தனக்கு பசி வந்தா அடிச்சு சாப்பிடும். அடுத்த வரி, ஆங்கதனுக்கு ஆகாரமானார் போல. அந்த வரிப்புலிக்கே அந்த மருத்துவர் உணவா போயிட்டாரு போல. பாங்கரியா இதே மாதிரிதான். பாங்கு அப்படின்னா ஒரு நல்ல தெரியாத புல்லறிவாளர்னா எதுவுமே தெரியாத ஒரு மனநிலை சரியில்லாத அல்லது அறிவில்லாத தன் சுயநலமாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய உபகாரம் என்ன எதுவா இருந்தாலும், நாம தங்கத்திலேயே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாலும், வைரமாவே கொட்டி கொடுத்தாலும், அவங்களுக்கு நாம கொடுக்கிற எல்லாமே, நாம செய்யக்கூடிய உதவி உபகாரம் எல்லாமே கல்லின் மேல் இட்ட கலம். கல்லுனா பாறை, பாறைக்கு மேல நாம போடக்கூடிய ஒரு பொருள் போல, பலனே இல்லாம நமக்கும் பயன்படாம அந்த மண்ணுக்கும் பயன்படாம போகும். அதாவது குணம் இல்லாதவங்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவியானது பாறை மேல சிந்திய நீரை போல. மண்ணுல விழுந்தாலாவது அதுல இருக்கக்கூடிய செடி முளைக்கும், பாறையில விழுந்த நீர் எங்க போகும்? அதனாலதான் ஔவையார் அழகா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அதை பயனுள்ள நபர்களுக்கு, சரியான நபர்களுக்கு சரியான நேரத்துல செய்யணும் அப்படின்னு நல்ல ஒரு கருத்து. மீண்டும் ஒரு முறை பாடலை வாசிக்கிறேன். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, ஆங்கதனுக்கு ஆகாரமானார் போல, பாங்கரியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். ஆக நாம இனிமேலாவது யார் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உதவி உபகாரம் செய்வோம் என்று கூறி, TSS ஸ்லம் அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நடுவர் நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மூதுரை பாடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி. எல்லோருமே அதை தேடுகிறோம். இப்ப வேங்க வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரியாம். அந்த விடம் என்றால் அங்க நஞ்சு என்றது வருகின்றது. ஆங்கு அதனுக்கு ஆகாரம், ஆகாரம் என்றால் உணவு. பாங்கரியா புல்லறி வாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். அப்ப பாருங்கள், நாங்க சில நேரம் பயனற்றவர்களுக்கு உதவி செய்யறோம், ஆனா எங்களுக்கு தெரியுதில்லை. ஏன்னா அந்த நோயை குணப்படுத்திய அந்த புலி கூட அந்த மருத்துவரை சாப்பிட போகுது. அதாவது அவரை இரையாக்கி கொண்டது போல நன்றி உணர்வு இல்லாத அறிவற்றவனுக்கு செய்கிற உதவி பயனற்றதாகிவிடும். ஆனால் எங்களுக்கு தெரியாமல நாங்க செய்து விடுவது உண்டு. அதுதான் எங்களுக்கு அறியாம இருக்கு. நல்லவர் அவர் செய்வார், ஐயோ வேண்டுமளவும் வேண்டுவார்கள், தங்களுக்கு கஷ்டம் என்று வேண்டுமளவும் வேண்டுவார், ஆனால் பேர்ந்து எங்களை விட்டு போய்விடுவார்கள். அப்படியான ஒரு நிலைக்கு பார்க்க அது கல்லின் மேல் வைக்கப்பட்ட மண்கலம் போன்றதாக நிலைக்காது. ஏனென்றால் அது இன்றைக்கு ஒரு நாள் விழுந்துடும். அப்படி அது இருக்குமா? அப்படி கல்லின் மேல் இட்ட மண்கலம் போல நிலைக்காது என்றால் அது விழுந்து உடைந்திடும். ஆனபடியால் உதவி செய்வது நல்ல பண்பு. ஆனால் யாருக்கு யார் உதவி செய்கிறோம் என்பதை அறிந்து செய்யணும். அது உங்களுக்கு ஒரு காலத்துல நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களுக்கு அந்த உதவி அவர்கள் செய்வார்கள் என்றால் நன்றாக இருக்கும். இந்த நன்றி உணவு இல்லாதவருக்கு செய்த உதவி பல நேரங்களில் மதிக்கப்படாது, அது வேஸ்டா போடும். எங்களுக்கு பல நேரங்கள்ல மதிக்கப்படுறதில்ல. நல்ல குணமுள்ளவர்களுக்கும் உதவியின் அருமையை உணரக்கூடியவர்களுக்கும் உதவும் போதுதான் அதன் பயன் கிடைக்கும். இதான் அவற்றை அந்த கடைசி வரியும் அதன் தாற்பயமும் இருக்கிறது அந்த குறளின். நல்ல குணமுள்ளவருக்கு உதவியின் அருமையை உணரக்கூடிய அளவுக்கு உதவும் போதுதான் அதற்கான பயன் நிலைத்திருக்கும். அப்ப நன்றி அறியாதவனுக்கு செய்த உதவி வீணாகும். அவ்வளவுதான். அதான் அந்த வெண்பாவின் நல்ல ஒரு கருத்து. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள், அருமையாக செய்தீர்கள். நன்றி நன்றி. இனி நிறைவு குரலாக நான் வருகிறேன். நிறைவு என்று அதாவது மூதுரை நிறைவு பெறவில்லை, நாங்கள் செய்யாத குரல்களை செய்யல. அக்கா தீயாரை செய்தார், நான் நல்லாரை செய்ய வருகிறேன். நல்லாரை காண்பதுவன் நன்றே நலமிக்க. இது 9வது பாடல். நல்லாரை காண்பதுவன் நன்றே நலமிக்க, நல்லார் சொற்கேட்பதுவன் நன்றே
நல்லார் குணங்கள் உரைப்பதுவன் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவன் நன்று. பாத்துங்க பாருங்களேன், நீங்க எல்லாரும் நல்ல குணமுள்ளவர்கள் என்ற வழியாத்தான் எங்களோட இணைஞ்சு இருக்கிறீர்கள் என்பது உண்மை. அப்படி பார்க்க அந்த நல்லாரை காண்பது நல்லவர் என்று எங்களுக்கு தெரிய. இப்ப நீங்க 2 வருடமாக, இப்ப 2 இல்ல கூட வருடமாக எங்களோட இருக்கிறீர்கள். அப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், நீங்கள் எல்லாரும் எங்களோட இருக்கிறீர்கள், நல்ல குணமுடையவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அந்த நல்லாரை காண்பது நன்றை கண்டு விட்டால் பேர்ந்து அவர்கள் எப்போதும் எங்களுடன் இருப்பார்கள் என்றும் அறிந்து விடுவோம். நல்லார் சொல் கேட்பது நன்றை. நீங்க ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் ஒவ்வொருவருடைய சொற்களையும் நாங்கள் கேட்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் அறத்தின்பால் ஒழுக இருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள், கல்வி அறிவுடையவர்கள், அடுத்த சந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கும்போது அந்த நல்லார் சொல் கேட்பதுவன் நன்றுதான். அதே போல நல்லார் குணங்கள் உரைப்பது, அவருடைய குணங்கள் ஒவ்வொருவருடைய குணங்களும் இயல்புகளும் மாறுபட்டு கொண்டிருக்கும். ஆனால் ஒரே மாதிரி குணமுடையவர்கள் என்றால் நாங்கள் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்களுக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை உணர்வு ஓங்கி இருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கும்போது அந்த நல்லார் குணங்கள் உரைப்பதுவன் நன்றே, அவர்களோடு இணங்கி இருப்பதுவன் நன்று, சேர்ந்து இருப்பதுவன் நன்று என்று ஔவையார் இவ்வளவு 12ஆம் நூற்றாண்டில் இருந்து அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமான ஒரு குரல் என்று பாருங்கள். நல்ல குணமுடையவர்களை காண்பதே நல்லது. அதுபோல அவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்பதுவன் நல்லது. அவர்களுடைய குணங்களை பற்றி பேசுவதன் நல்லது. அதை விட அவர்களுடன் நட்போடு இணைந்து வாழ்வது நல்லது. அதனால் தான் நீங்கள் ஒரு ஆள் இதுல வராட்டி நாங்கள் கேட்போம், இங்க இன்றை காணவில்லை என்று. ஏனென்றால் அவர்கள் எங்களோடு இணைந்து இருப்பவர்களை நாங்கள் காணவில்லை என்று கேட்கிறோம். கடந்த 3வது மூதுரைக்கு சிவசெல்லம் ஆரம்பித்து வரவில்லை, தப்பிச்சு கொண்டார். இந்த பாடல் நல்லவரின் சேர்க்கையை, அதாவது மனிதனை உயர்த்தும் என்பதைத்தான், அதாவது நல்லவருடைய சேர்க்கை மனிதனை உயர்த்தும் என்பதைத்தான் ஔவையார் அழகாக சொன்னார். அவர்களின் மூதுரையில் இடம்பெறும் புகழ்பெற்ற நீதி பாடல் இது ஒன்றாகும். ஆதலால் தான் இதை நாங்கள் எப்படி பார்த்தோம்னா நல்லவரோடு இணங்கி வாழ்தல் எப்போதும் நன்று. ஏனென்றால் அவர் நல்லவராய் இருக்கார் என்று எங்களுக்கு தெரிந்துட்டது. அவரோட இணங்கி வாழைக்குள்ள எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு உதாரணமா உங்களைத்தான் சொல்லலாம் என்று என்ற மனம் வந்தது. ஏனென்றால் நீங்க எல்லோரும் நல்ல குணமுடையவர்கள் என்றபடியாத்தான் நாங்கள் ஒரே பயணத்துல, அதாவது ஒரே வழித்தடத்துல பயணிக்கிறோம். அதுல ஒரு ஆள் நிறைவு குறைவு கூட என்று நாங்கள் பார்ப்பதே இல்லை. எல்லோருடைய கருத்துக்களும் நல்ல கருத்துக்களாக இருக்கிறது. நல்ல சந்தோஷமான மனநிலையோட வாருங்கள், நல்ல அறநெறி கருத்துக்களோட விரும்பி செல்கிறீர்கள். அதுதான் நாங்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கான இந்த வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு செல்லலாம் என்றது. குறுகிய காலம் வாழ்ந்தாலும் குணமோடையும் நல்ல மன தெளிவோடையும் இதய சுத்தியோடையும் வாழ்வதுதான் எப்போதும் சிறப்பு. அந்த வகையில் அந்த நல்லாரை காண்பதற்கு நன்று. அந்த நல்லாராக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் எல்லோரையும். ஆகவே அந்த நல்ல மனிதரோட வாழ்வது எப்போதும் சிறப்பு என்பதை அழகாக சொன்ன அந்த மூதுரைக்கு நாங்கள், அந்த ஔவையாற்ற மூதுரைக்கு நன்றியை தெரிவித்து, நீங்கள் இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களோட குரலின் வலிமைகளோடாக, அதாவது வெண்பாவின் ஊடாக அழகாக செய்தீர்கள். நாங்கள் இப்பொழுது நிறைவுக்கு வருகிறோம். அந்த வாக்குண்டா பகுதியை நான் பாடி நிறைவு செய்கின்றேன். நாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று இந்த அழகான மூதுரையின் பக்கத்துல உங்கள் நால்வருக்கும், நாங்கள் நால்வராக இணைந்து, என்னையும் சேர்த்து நாங்கள் நால்வராக இணைந்து பயணிப்பதில மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை TS செல்வம் சார்பாக தெரிவித்து இந்த குரல் நிறைவு, இந்த வெண்பாவில் இருந்து, இந்த மூதுரை வெண்பாவில் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.